எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோனியா அகர்வால் உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லாதவங்க 7G ரெயின்போ காலனி அப்படின்ற ஒரு படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக இவங்களை அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த படத்தில் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. அந்த படம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடித்தாங்க. பட் எந்த ஒரு படமோ இந்த 7G ரெயின்போ காலனி அளவுக்கு இவங்களுக்கு தூக்கி கொடுத்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடித்து எந்த ஒரு பேருமே வரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா விவேக்குக்கு ஜோடியாக நடிக்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க நம்முடைய சோனியா அகர்வால். விவேக் சார் நான் குறைச்சி மதிப்பிடல. அதாவது சோனியா அகர்வால் ஒரு கதாநாயகியாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒரு காமெடியனுக்கு ஜோடி சேர்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படியே கிடைச்ச வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் இவங்க சொன்ன விஷயம் தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நாளாக தெரியும், சோனியா அகர்வாலுடைய முதல் கணவர் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் தான். 7G ரெயின்போ காலனிக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பாருங்களேன், அந்த திருமணத்துக்கு அப்புறமா இவங்க நடிக்க போலையாம். ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் பிரபாஸ் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த டைமில் இவங்க கல்யாணத்தில் பிஸியாக இருந்ததுனால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அந்த 2 படமும் வெளியே பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கு, வேற கதாநாயகிகளோட சேர்த்து. அந்த படத்தில் மட்டும் நான் நடிச்சிருந்தா தெலுங்கில் இப்போ நான் நம்பர் 1 ஹீரோயின்ஸாக இருந்திருப்பேன். பட் ஆனால் இந்த கல்யாணத்தால் என்னால் அதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பே அதுதான். என் வாழ்க்கையவே அந்த தப்பு புரட்டி போட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த கல்யாணம் தான் இவங்களோட மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி இவங்க ஒரு 2 வருஷத்துலேயே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ வரைக்குமே செல்வராகவன் அவர்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக தான் இருக்காரு. பட் சோனியா அகர்வால் ஸ்டில் சிங்கிளாக இருக்காங்க. இவங்க சம்மந்தமாக நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு, 2வது கல்யாணம் பண்ண போகிறாங்கட்டு. பட் டில் நாட் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க பேசின இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.